காகித சக்தி செய்திகள். ஓகே, ஒன்றிய கவுன்சிலர் சார் வணக்கம். நம்ம கோடுவெளி ஒன்றிய கவுன்சிலர் திரு குழந்தைவேல் அவர்களிடம் இப்போது பேட்டி எடுக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக இவங்களுடைய தற்போதைய சூழல் குறித்து விவாதிக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்குது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நல்லத்தம்பி என்பவர் எங்களுக்கு கேண்டிடேட்டாக கொடுத்துருக்காங்க. வாழ்ந்து மறைந்த மக்கள் தெய்வங்களாக விளங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, எங்களின் வழிகாட்டி கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அணைக்கணுங்க. தேமுதிக என்ற ஒரு கூட்டணிக்கு நாங்கள் சின்னம் கொடுத்துருக்கோம். முரசு சின்னத்தில் அபாரமாக உழைக்கிறதுக்கு மக்கள் அவளோடு இருக்கிறாங்க. கட்சிக்காரங்க எழுச்சியாக இருக்காங்க. இந்த எழுச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை உருவாக்கும். இந்த வெற்றி அவர் பாராளுமன்றத்தில் போய் குரல் கொடுக்குற அளவுக்கு இந்த எழுச்சி அவ்வளோ இருக்கும். ஓங்கி அடிப்பும் ஒற்றை விரலாளர் என்ற கொள்கை முழக்கத்தோடு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரம் பீரிகையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எங்களுடைய மாவட்ட செயலர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றலுக்குரிய பெஞ்சமின் அவர்கள் எங்களை எழுச்சியோடும் தூண்டுதலோடும் மிகவும் செயல் வீரர்களை, அடிப்படை தொண்டர்கள், கிளை செயலர் முதல் எல்லாரையும் ஊன்றுகோலாக பயன்படுத்தி அத்வேகத்துடன் செயல்பட வேண்டும். இந்த வெற்றி நமக்கான வெற்றி அல்ல, மக்களுக்கான வெற்றி, தமிழகத்திற்கான வெற்றி. மங்கும் மங்கியும் விலகி கொண்டிருக்கும் தமிழ்நாடு அரசு இந்த வெற்றி மூலம் நீங்கா இடத்தை பெற்றிருக்க வேண்டும். அதிமுக என்பது போல விலகி கொண்டிருக்கிறது. இந்த வெற்றி மட்டும்தான் பிரதிபலிக்கும். வரும் நாடாளுமன்றம் முடிந்த பிறகு சட்டமன்றம் மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதல்வராக்க என்ற சூழலை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க.